ஓ என்னத்தது இப்படின்னு வைக்கணும்னு டொம்முண்டுது. பேசாண்டு நில்லு. வாங்க வணக்கம். சர்மா மைண்டு வயசு சேனலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறத. வாங்க வந்து லைக்கு ஸ்கைப்பு என்னென்னத்தே இருக்கோ அதெல்லாம் அமர்த்திருங்கத்தே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தோம். விசேஷத்தில் நல்லபடியாக விசேஷம் முடிச்சுக்கிட்டு அங்கே எல்லோரும் பார்த்த ஒவ்வொரு ஓடியாது ஏற்ற நீ இந்த வீடியோவில் வர்றவில்லத்தே நல்லா பேசுகிறியத்தே அப்படித்தேன்னு கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு நல்லா குடும்பம் நடத்துகிற நல்லா பக்குவமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு நாங்கள் புளி ரசம் செஞ்சு துவையை அரைச்ச வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தவத்தியா நம்ம வீட்டில் மாதிரியே அரைச்சதுக்கு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அவங்க ஒருத்தரும் பேசினாங்க வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். என்ன இங்கே சொந்தமாக போயிருப்போம்லங்க, சொந்தக்காரவங்க இருப்பாங்கல்ல, சின்னத்த மக்கா வெறுத்த மக்கா நாத்தனா மக்கா நங்க மக்கா நாத்தனாவுக்கு நாத்தனா சின்னத்தாவுக்கு சின்னத்தா அப்படிலாம் இருப்பாங்க வருங்க சொந்தம். அந்த சொந்த பொம்பளை உட்காந்துக்கிட்டு என்னத்தை எல்லாம் பேசுகிறாண்டு இப்படி ஓடி பிடிச்சி கொடுத்துட்றாளுங்க. என்னத்துக்கு தான் இப்படி திருறாளுங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவளை பெருசாக இது பேசிக்கிட்டு சி என்னதான் பொம்பளையில தெரியல. மாதிரி அசிங்கமாக ஒரு வார்த்தையை விட்டுருது. ஏன் காதில் விடுகள். எனக்கு ஒருத்தவர் வந்து இன்னார் மகளே இங்கே வா நீ போய் போட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சந்தோஷமாக தெரிகிறேன் இன்னாரு உடனே இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா நீ என்ன பேசான் இருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். காதுபட சொல்ல நேருக்கு நேரம் காதுபட சொல்ல பயந்தவங்க எங்கனையே உட்காந்தது பேசுனதை கேட்டுட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு நான் வரைஞ்ச சேலையை கட்டிக்கிட்டு எப்படி என்னைய சொல்லுவேன், அந்த வார்த்தை சொல்லி எப்படி என்னை சொல்லுவேன், நான் அப்படியாடி இருக்கேன், நான் நியாயமானவடி, நான் ஒழுக்கமானவடி, நான் என் புருஷனுக்காக வாழ்கிறவடி அப்படின்னு அவட்ட போய் இப்போ சேலையை வரைஞ்சிக்கிட்டு சண்டை ஓட்டண்டா. என்னை மாதிரி ஒரு அசிங்கமான பொம்பளை இந்த உலகத்துலேயே இல்லை. பேசுனா பேசிட்டு போகிறாங்க. நாட்டில் புருஷன் பொருளாட்டிக்குள்ளே சண்டை ஓடணும். எடுப்பில் அடித்தே அப்படின்னு தான் வாயில் வரும். ஆத்தாவும் அம்மாவும் சண்டை ஓடுற அடித்தேன்னு தான் வாயில் வரும். அக்கா அண்ணனும் தங்கச்சியும் கூட சண்டை ஓடல அடித்தேன்னு தான் சொல்லிப்படுறேன். அதுக்காக கழுத்தை எடுத்துட்டு சாகுவா வரோம். அந்த வார்த்தையை அசிங்கமாக ஒரு கோபத்தில் ஒருத்தவங்க விட்டாண்டா உண்மையிலே நம்ம அப்படி பொம்பளை என்று அர்த்தம் கிடையாது. அது ஒரு கோபத்தில் வர்றதான வார்த்தை. அந்த வார்த்தையை அவங்க பேசினாண்டா அவங்க பேசுனதுக்குரிய பலனையும் அதுக்குரிய இதையும் கடவுளை அவங்களுக்கு விடட்டும். நம்ம போய் எதுக்கடி என்னைய சொன்னேன் ஏன்டி என்னை பேசினேன் அப்படின்னு போய் அரிசி எடுத்துக்கிட்டு சண்டையோட தேவையில்லை தேட்டு. அதுக்கு அந்த அத்தை வீடியோவில் சொன்னதை விடத்தே நீ நேரில் பேசுகிறத தானத்தே அப்படி சொல்லிட்ட. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அப்படி ஒரு அறிவாக சொல்லிட்டேன்னு என்னை மூஞ்சியை வளைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. நான் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்னத்துக்கு நான் கூட சொல்கிறேன். நீ சண்டை போட்டு நாளைக்கு அப்புறம் என்னையத்தான் நீ இவதான் சொன்னாண்டு வேறு பிரச்சனை ஆகி போயிடுது என்ன மட்டும் நான் பயந்துக்கிட்டேன் அப்படின்னு வளைச்சாக. அந்த மனசுக்குள்ளே இருக்காமல் நம்ம சொந்தக்கார பிள்ளையே நம்ம பிள்ளைய இப்படி பேசுகிறாளுங்களேன்னு ஓடியாந்து சொல்லிட்டாங்க. நான் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேளுங்க, அவங்களுக்குள்ள புறணியாக பேசின விஷயத்த நம்ம ஊரறிய உலகறிய என்னை எப்படி பேசுனா அப்படின்ட்டு அறிமுகப்படுத்த தேவையில்லை. என்னத்தையும் நான் சொல்கிறது நான் அப்படி வந்தது கரெக்டாக என்ன இவங்கெல்லாம் சொன்னாங்க நாத்தனாதுகள்லாம் என்னென்று 4 வார்த்தை கேட்காம என்ன அப்படி வேறு அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. பயம் மனுஷன் பயம்லாம் கிடையாது. இன்றைக்கி இருப்பார நாளைக்கு காணா, நாளைக்கு இருந்தவர் இன்றைக்கி இல்லை. என்ன அப்படி உலகமாகிக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற காலத்துகளில் என்னத்துக்கு நம்ம பட்டிக்கிட்டு அசிங்கமாக ஒரு விசேஷம் வச்சவங்களுக்கு அசிங்கம் என்னவா இன்னார் மக வந்து சண்டை கொடுத்துட்டு ஒரே சண்டை என்ன இப்படி சொன்னாலாம் இவ அப்படி சொன்னாலாம் இவ அப்படி பேசினாலாம் அப்போ ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஊருக்கு தெரிஞ்சது அப்படியே எந்தெந்த சொந்தம் இருக்கோ அம்பிட்டு காதில் வெற்றி மாதிரி பரவி போகும். என்னத்தை நம்ம வந்து மீடியாவுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம அதில் வந்து ஒரு நல்ல விஷயங்களைத்தான் பேசுவோம். அது சில பேருக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு ஆமாம் வந்துட்டா இவளுக்கு என்ன அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கையில் சொந்தம் வந்ததுக்குலாம் இன்னும் போராமத்தானா அதிகமாகத்தான் இருக்கும். இன்னும் நான் சொல்கிறது தாடி வாய்க்கே அப்படியே பேசி இது பண்ணிக்கிட்டு தர்றாளே அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும். சும்மாவே இதுக்குள்ளே வந்துட்டாவே என்னமோ லட்சம் கொட்டுறது மாதிரி லட்சம் வாங்குறாளாம் அது வாங்குறாளாம் இது வாங்குறாளாம் இப்படித்தான் பேசுவாங்க. நம்மளுக்கு என்ன நம்ம சந்தோஷமான வாழ்க்கைகளத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னத்தை நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஓடி போய் வண்டியை தள்ளி வடையை போட்டுக்கிட்டே இருக்கோம். வடையை போட்டுறதும் பார்த்துட்டு பிச்சை எடுக்கிறது வேலை. இந்த வேலை எதுக்கு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டாங்க 4 பேர். என்ன பிச்சை எடுக்கிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்லத்தே, நான் ஒரு பொருளைத்தான் விற்கிறேன், விற்றுத்தான் பிச்சை காசு கொடுக்குறாங்க. யார்கிட்டையும் அம்மா தாயேன்னு எதையும் செய்யாமல் யாசகம் கேட்க கிடையாது. நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன அப்படி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாள். நம்ம பொறுமையாக என்றைக்கும் போகிறோம்டா. பொறுமை பொறுமைக்கு பூமாதேவியை எதுக்கு சொல்கிறாங்க? பொறுமைக்கு பூமாதேவி
அதுக்கு ஏன் பெண்ணு பேர் வச்சுருக்காங்க. நம்ம என்னைக்கு எந்த இடத்துலையும் பொறுமையாக போகணும்த்தே. சேலையை வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து வரடின்னு வாயிட்ட பேசலாம். வார்த்தை வாயிட்ட அது பதிலுக்கு நீ பேச நான் பேச நீ தே நான் தே அப்படின்னு பேசலாம். அந்த இடத்துல அசிங்கப்பட்டு நம்மளுடைய வளர்ப்பும், நம்ம தகப்பன் தாய் வளர்ப்பும், நம்ம புருஷனுக்கும் அங்கே அந்த இடத்துல அவமானத்தையும் அசிங்கத்தையும் தேடுத்துடுது. அதனால் ஒரு விசேஷங்களுக்கு போனோம்டா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காத 4 பேர் சேர்ந்து நம்மளை புறம் பேசுவத்தான் செய்வாங்க. அப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம அதில் வந்து இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்னு குடுன்னு ஓடி போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போகக்கூடாது. இதுக்கு தான் சொல்ல வரேன் உங்களுக்கு. என்ன இவங்க அப்படி இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த சொன்னத்தை பார்த்துட்டு போகிறாங்க. என்ன நான் என்ன நடந்தது சொல்கிறேன் மக்களுக்கு. இதே மாதிரி நம்மளை மாதிரி அன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி போயிடும். இப்போ பொம்பளை பேசணும்னா ஆம்பளையில் கை கலப்பாயிரும். அப்படி ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி பெரிய சண்டையாக்குறது ஒரு பொம்பளை தான். அதனால் நம்ம வாய் நம்ம கை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு இடத்துல 4 பேர் நம்மளை பாராட்டி ஒருத்தவங்க போட்டோ எடுக்கவோ பாராட்டு செய்யவோ செய்கிறாங்கண்டா அதை பார்த்து மற்றவங்களுக்கும் சந்தோஷம் வராது. எல்லாருக்கும் சந்தோஷம் வராது. பெற்றவங்களுக்கு சந்தோஷம் வரும், பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் வரும், நம்மளை கட்டினவருக்கு சந்தோஷம் வரும். நம்ம பொண்டாட்டியை பாராட்டுறாரு. மற்ற எல்லாரும் எப்படி சந்தோஷப்படுவாங்க? என்னத்தவெல்லாம் பேசுகிறா இவ்வளோ போய் பேசுகிறான்னு போட்டோ எடுத்து கொடுத்துட்றாங்க, பெரிய இது வச்சு கொடுத்துட்றாளுங்க. அப்படி தான் பேசுவாள். அது ஏன் காதில் விழுகலை, நாம் கேட்கவும் இல்லை. அவங்களாம் அங்கிட்ட தனியாக பேசியிருந்துருக்காங்க. அதை ஓடியாந்து கொடுன்னு இவங்க சொன்னாங்க. நான் போகலை, சண்டைக்கு போல சந்ததும் போல் நல்லபடியாக இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓடியாந்துட்டேன். என்னத்தை சண்டை விட்டு நம்ம என்னத்தை கண்டோம், என்னத்தை ஆள போகிறோம்? பேசுகிறவ பேசிக்கிட்டே இருந்துட்டு போகிறா. அவள் வாய்க்கு மட்டும் அரிசி போட்டு மெண்டதுக்கு சமம். மெண்டு வயிற்றுக்குள்ள ஓடி வெளியில் ஓடுறதுக்கு சமம். என்னத்தை மெண்டுட்டு போகிறா. நம்மளுக்கு என்ன அவள் வாய் மெண்டுறதுக்காக நம்ம போய் அவள் வாய் ஈரில் போய் உட்காந்துக்கிட்டு வீச முடியுமா? சீச்சி அசிங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டுன்னுட்டேன். நான் வந்தது சரிதானா? எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன். இப்படி வந்து ஓடியாந்து சொன்னாங்க. நான் கேட்கவே இல்லையே. பரவாயில்லையே படுமதி, அப்படித்தான் வந்துடணும், அப்படித்தான் வந்துடணும் படுமதி. அசிங்கமாக ஒரு இடத்துல பட்டிக்கு நிற்க கூட. எங்கள் வீட்டுக்கார் உண்மையிலேங்க எகனையுமே சத்தம் கொடுத்து நிற்க விடவே மாட்டார். வாயில் பொத்துவார். பேசாது வாடி பிடிச்சிட்டு வந்துடுவார். ஏன் சின்னம்மா பெரியம்மா அப்படின்னு யார்ட்டையாவது ஏதாச்சும் வழக்கம் வந்துச்சுன்னா. சின்னம்மா பெரியம்மாட்ட என்ன ஐயா வீடு இருக்குது. ஐயா வீடு பொதுவானது. அதுக்கு வீட்டுக்கு போக வர இருந்தோம்டா ஒரு அக்கா இருந்துக்கிட்டு என்ன செய்யும், அங்கே இருக்காரு இங்கேயே ஓடி வந்துடு அப்படின்னு. எங்கம்மா வந்து இந்த வீட்டில் வந்திருக்கு, நான் வரத்தன் செய்வேன், வீட்டில் இருந்தேன் செய்வேன். அதில் ஒருத்தர் சண்டையாக இருப்பாங்க. அந்த சண்டையாக இருக்கிறவங்க ஒரு கையில் நீ வந்தேன்டா அவன் வெளியில் வந்து ஓடுறேல்ல அப்படின்வாங்க. எதுக்கு ஓடுறா? அதுக்கு என்ன செய்யுறது? ஒரு தாய் பிள்ளைய ஒரு தாய் பிள்ளைங்க ஒரு வீட்டில் தானே வருவோம். விருந்தாடியை போனோம்னா திருவிழாவுக்கு போகிறோம். அந்த ஐயா அப்படின்னு போக முடியாது. நம்ம ஆத்தாவும் பிறந்திருக்குன்னு போவோம், எல்லாரும் பிறந்திருக்குன்னு போவோம். பிடிச்சவங்க இருந்தாண்டா இருக்க வேண்டியதான். பிடிக்காதவங்கன்னா வெளியே தான் வச்சு போடும். எதுக்கு வெளியே வச்சு போகிறாரு? அவரும் எடுத்துருக்க வேண்டியதானே. நான் வழக்கடிச்சுக்கிட்டு இருந்துக்கிருக்கேன். போவே மாட்டேன் விட்டு எங்கள் ஐயா விடு, எங்கள் அம்மாவும் பிறந்திருக்கு, நான் இருப்பேன் அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறாரு. அப்படி வம்புவாக போய் சண்டை போட்டுருந்தேன். அது வந்து வேற. அது வந்து வம்புத்தனம் பண்ணி யாருன்னு நம்ம சண்டை ஓட கிடையாது. அது என் உரிமை. எனக்கு எங்கள் ஐயா வீட்டில் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அந்த உரிமையை கடனாட்டுறேன். அது வேற. சண்டைக்கு போகிறது என்னடி கேட்ட, என்னை இந்த கேள்வி கேட்டிருக்கா? எனக்கு காதில் வந்து ஒருத்தர் சொன்னாங்கடி, எப்படி கேட்ப அப்படின்னு சண்டை ஓட்ட வச்சுருக்க. அது முட்டாத்தனம். அது பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறது? விசேஷத்துக்கு எதுக்கு போனோம்? சந்தோஷமாக இருந்துட்டு சந்தோஷமாக 4 மக்கள் நம்மளை பாராட்டுறாங்களா? பாராட்டுற மக்களை மட்டும் நினைப்போம். இந்த கமாண்ட் பாக்ஸில் சொல்கிற மாதிரி ஏக்கா எம்புட்டா பேர் உங்களை நல்லா வீடியோ போடுற நல்லா எம்புட்டு பாராட்டுறோம். அவங்கள விட்டுட்டு ஏன் அசிங்கமாக கமாண்ட் பண்ணுறவங்களுக்கு வருத்தப்பட்டு கிடைக்குன்னு சொல்கிறீங்கல்ல? அதே மாதிரி தான் வாழ்க்கையே. நம்மளை நல்ல மனுஷன் நல்லவங்க அப்படின்னு நம்மள்கிட்ட பேசுகிறவங்க, நம்மளோட உறவாடுறவங்களும் போதும். நல்ல மனுஷன் மோசமானவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு போகிறா. நம்மளுக்கு ஒன்றும் தேவை. அவளோட சண்டை விடவோ சத்தம் போடவோ அவளை போய் அடிக்கவோ பிடிக்கவோ அசிக்கம் வேணவே வேணாம். அது தேவையில்லை. நான் வந்தது சரியா? அப்படி வந்தது எங்கள் வீட்டுக்கு சரின்னு தான் சொல்லி என்னை பாராட்டினேன். நீங்களும் சரின்னு தான் சொல்லுவீங்க. என்னத்துக்கு போய் கேட்கணும்? பயந்து வாழ்ந்துட்ட முடியாது. அது கிடையாது. அதுக்கு பேர் பயம் கிடையாது. அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு என்ன சொல்லலாம், அது ஒரு சாமர்த்தியமான ஒரு இது. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இன்னார் இப்படி பேசுனாத்தே, உன்னை பேசுகிறாத்தே, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காத்தே அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காக நம்ம வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்றைக்குமே சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம காதில் கேட்டாலும் கேட்கார மாதிரி ஒரு பேசுனா கூட அது வாட்டுக்கு யாரையும் பேசுகிறாங்க, சாட சமயத்தையும் பேசுவாங்க. நம்மளை நேருக்கு நேரம் பேசுறது யார்? அது ஃபோன் அடிக்கிறாங்க, மாமா ஃபோன் அடிக்கிறாரு, எங்கள் மாமா சமூக மாமா ஃபோன் அடிக்கிறாங்க. என்னென்னு கேட்டு வரையலாம் லைக்கு கைப்பு பட்டுறேன் நமக்கு கேட்டேன்.